சார் அதே மாதிரி ஸ்ரீ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் பிக் பாஸ்ல வந்தாங்க. ஸோ அது வந்து பிக் பாஸ் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருக்கிற ஒரு விஷயம். அது மனுஷனோட மென்டாலிட்டியை நிறையவே டெஸ்ட் பண்ணும். அந்த விதத்துல அது முடிச்சுட்டு வந்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? அவராலையும் அங்க தொடர்ச்சியா இருக்க முடியல, நிறைய பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் என்ன மாதிரி ஒரு ஆழமான தாக்கத்தை கொடுக்கும் ஒரு மனுஷனோட மென்டாலிட்டியில? இல்ல அது வந்து ஸ்ரீக்கு நான் வந்து ஒரு அதுவும் அந்த ஒரு பொண்ணு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காப்புல அந்த இதில். அவங்க வந்து ஸோ அது வந்து அதை எங்கள் ஃப்ரெண்ட்லியாக பழகினா நம்ம படத்தில் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பண்ணால் ஃப்ரெண்ட்லியாக பேசாப்புல, வேறு மாதிரி பழகும்போது அதனால தான் லவ்லாம் பண்ண மாட்டாப்னு சொன்னேன் நான். லவ் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா அது கண்டினியூ பண்ணியிருப்பாப்ல. அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் பின்ன இவரும் சேர்ந்து கண்டினியூ ஆகிருக்கும். அந்த இதில் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காப்ல. அதை வெளியே வந்துட்டேன். அது ரியலாக இருக்க முடியல அப்படின்னாப்ல. நான் ரியலாக வந்து என்னால் ஒரிஜினலாக இருக்க முடியலை, ஒன்று ஆக்டிங் பண்ண ஒன்று நடிக்கணும், அது எனக்கு வரல. அதனால் நான் வந்து ஒரு அன்ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு, அதனால் தான் வெளியே வந்துட்டேன் என்கிட்ட